பரமன் ரகசியம் அத்தியாயம் 55. பார்த்தசாரதி அந்த போலீஸ் உயர் அதிகாரியின் கீழ் 5 ஆண்டுகளாக வேலை பார்த்து வருகிறார். அந்த உயர் அதிகாரி நேர்மைக்கும் திறமைக்கும் பேர் போனவர். எந்த பொறுப்பு தந்தாலும் தன்னால் முடிந்த அளவு நல்லதை செய்ய வேண்டும் என்ற சிந்தனையுடன் அந்த பொறுப்பில் வேலை பார்ப்பவர். இந்த வழக்கை திறமையான ஒரு அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வந்தபோது பார்த்தசாரதியை தேர்ந்தெடுத்து பொறுப்பை ஒப்படைத்தவரும் அவர்தான். அவரிடம் பார்த்தசாரதி தான் வந்த விஷயத்தை விளக்கிய போது அவர் முகத்தில் அதிர்ச்சி தெரிந்தது. கேட்ட விஷயத்தை ஜீரணிக்க அவருக்கு சிறிது நேரம் தேவைப்பட்டது. பின்பு சொன்னார், குருஜியை கண்காணிக்க ஏற்பாடு செய்வது நானாக செய்ய முடிந்த விஷயம் அல்ல பார்த்தசாரதி. முதலமைச்சர்கிட்ட அனுமதி வாங்காமல் செய்ய முடியாது. ஏன்னா குருஜி பிரதமர் வரை வந்து வணங்கிவிட்டு போகிற நபர். தகுந்த ஆதாரத்தை தராமல் முதலமைச்சர் அனுமதி தருவது கஷ்டம். பார்த்தசாரதி சொன்னார், அந்த ஆதாரங்கள் கிடைக்கிறதுக்காகத்தான் அவரை கண்காணிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி சொல்லி அனுமதி வாங்க முடியாது என்று உயர் அதிகாரி மறுத்துவிட்டார். ஈஸ்வரின் உள்ளுணர்வு, குருஜியின் சில வித்தியாசமான நடவடிக்கைகள், குருஜி சிபாரிசில் வந்து சேர்ந்த ஆள் வேவு பார்ப்பவனாக இருக்கலாம் என்று சந்தேகப்படுவது போன்ற காரணங்கள் எல்லாம் போதுமானது அல்ல என்று அவர் வெளிப்படையாக சொன்னார். எதையும் முடியும் அல்லது முடியாது என்று சுற்றி வளைக்காமல் தெரிவிக்கும் அவர் பழக்கம் பார்த்தசாரதிக்கு மிகவும் பிடித்தமானது. அந்த உயர் அதிகாரி தொடர்ந்து சொன்னார், பார்த்தசாரதி, இந்த சிவலிங்க விவகாரத்தில் குருஜி சம்பந்தப்பட ஏதாவது ஒரு அழுத்தமான காரணம் உங்களால் சொல்ல முடியுமா? பணம், சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து, புகழ், சொன்னதை கேட்டு உடனடியாக செய்ய தயாராக இருக்கிற பெரிய பக்தர் கூட்டம், இப்படி எல்லாமே சிறப்பாக இருக்கிற ஆளுக்கு இனி என்ன வேண்டும்னு அவர் சிவலிங்க விவகாரத்தில் இறங்கணும்? இதையே தான் நான் ஈஸ்வர்கிட்ட கேட்டேன் சார். ஈஸ்வருக்கும் சரியா பதில் சொல்ல தெரியல. ஆனாலும் ஈஸ்வர் சந்தேகத்தை அலட்சியப்படுத்த முடியாதுன்னு தோணுது சார். அந்த சிவலிங்கம் சக்தி வாய்ந்ததுன்னு சொல்கிறாங்க. பசுபதி சாகிறதுக்கு முன்னால் யாரோ ஒரு வெளிநாட்டுக்காரர் அவரை பார்க்க முயற்சி செய்திருக்கார். குருஜி மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஆசாமியும் கூட இதில் சம்பந்தப்பட்டிருந்தால் அதை நாம் அலட்சியப்படுத்தி விட முடியாது. நம் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பெரிய சதி இந்த வழக்கில் இருக்கலாம். அந்த உயர் அதிகாரி பார்த்தசாரதியை யோசனையுடன் பார்த்தார். பார்த்தசாரதியின் அறிவு கூர்மையை அவர் பல வழக்குகளில் பார்த்திருக்கிறார். பார்த்தசாரதி நேற்று வரை குருஜியின் பக்தராக இருந்தவர். குருஜி மேல் அதிக மரியாதை வைத்திருந்தவர். அப்படிப்பட்டவர் சந்தேகப்படுகிறார். அந்த சந்தேகத்தில் உண்மை இருந்துவிட்டால் உள்நாட்டு சக்தி வாய்ந்த ஆள்களும் வெளிநாட்டுக்காரர்களும் சம்பந்தப்படும் ஒரு வழக்கில் அலட்சியம் எந்த வகையிலும் நல்லதல்ல என்று அவர் அறிவு எச்சரித்தது. சிறிது யோசித்துவிட்டு அவர் சொன்னார், பார்த்தசாரதி, வெளிப்படையாய் அதிகாரப்பூர்வமாய் நான் கண்டிப்பாக குருஜியை கண்காணிக்க அனுமதி தர முடியாது. காரணத்தை நான் முதல்லயே உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அதிகாரப்பூர்வம் இல்லாமல் எந்த ரெக்கார்டிலும் காட்டாமல் சில உதவிகள் நான் செய்யலாம். உங்களுக்கு நம்பிக்கையான 4-5 ஆட்களை நீங்களே தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பழைய குற்றத்தை புலன் விசாரணை செய்ய நீங்கள் அவர்களை பயன்படுத்துவதாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் எந்த காரணம் வைத்தும் குருஜிக்கோ அவருக்கு வேண்டியவர்களுக்கோ சந்தேகம் வராமல் பார்த்து கொள்வது உங்கள் பொறுப்பு. அப்படி ஒருவேளை வெளியே தெரிய வந்தால் நான் எனக்கு எதுவும் தெரியாதென்று கையை விரித்து விடுவேன். என்ன சொல்கிறீர்கள்? மிக மிக ரகசியமான வழக்குகளில் இதுபோல் செய்வதுண்டு. வெளிப்பார்வைக்கு வழக்கு வேறாக இருக்கும். ஆனால் விசாரணை நடப்பதோ வேறொரு இரகசிய வழக்காக இருக்கும். மிகச் சிலர் மட்டுமே உண்மையை அறிந்திருப்பார்கள். பார்த்தசாரதிக்கு இந்த அளவு அவர் அனுமதி தந்ததே பெரிய உதவியாக தெரிந்தது. நாளைக்கு பிரச்சனை என்று வந்தால் அந்த உயர் அதிகாரி மாட்டிக்கொள்ள மாட்டார் என்றாலும் கண்டிப்பாக அவர் இதை இரகசியமாய் வைத்திருப்பார். மறைமுக உதவிகள் செய்வார் என்பதில் பார்த்தசாரதிக்கு சந்தேகமில்லை. பார்த்தசாரதி நன்றி சொல்லிவிட்டு எழுந்தார். உயர் அதிகாரி சொன்னார், பார்த்தசாரதி, உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை, என்றாலும் சொல்கிறேன். ஒருவேளை உங்கள் சந்தேகம் உண்மையாய் இருந்தால் குருஜி மிக ஆபத்தானவர். சின்ன தவறு செய்தாலும் நீங்கள் அதற்கு பெரிய விலை தர வேண்டியிருக்கும். அவர் அக்கறைக்கு மறுபடி நன்றி தெரிவித்துவிட்டு பார்த்தசாரதி கிளம்பினார். ஈஸ்வர் அமெரிக்காவிற்கு சீக்கிரமே திரும்பி போக முடிவெடுத்திருந்தான். பெரும் ஆபத்திலிருந்து கடைசி நிமிடத்தில் அதிர்ஷ்டவசமாக தப்பியவன் உடனடியாக அந்த இடத்தை விட்டு சென்றால் போதும் என்று நினைப்பது போல இருந்தது அவன் மனப்போக்கு. பரமேஸ்வரன் மாரடைப்பு அவன் எதிர்பாராதது. அவருக்கு ஏதாவது ஆகிவிட்டிருந்தால் அவனால் அவனையே வாழ்நாள் முழுவதும் மன்னிக்க முடியாமல் போயிருக்கும். அது போன்ற அற்புதத்தை தன் வாழ்நாளில் கண்டதில்லை என்று பரமேஸ்வரனை டிஸ்சார்ஜ் செய்தபோது பெரிய டாக்டர் சொன்னார். அவனும் அப்படியே தான் நினைத்தான். பரமேஸ்வரன் குணமானது அவனுக்கு பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியது. குணமான பரமேஸ்வரன் அவனை அழைத்து முத்தமிட்டது அவர் மனதில் அவன் பற்றிய வருத்தம் ஏதுமில்லை என்பதை தெளிவுபடுத்தியது. அது அவனை மிகவும் மனம் நெகிழச் செய்தது. அவர் வீடு வந்து சேர்ந்த பின்னும் ஒரு நாள் முழுவதும் நன்றாக உறங்கினார். அந்த அளவு அவர் உடல் களைத்து இருந்தது. சாப்பிடுவது உறங்குவது என்றிருந்த அவர்
இடையிடையே தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் சிறிது பேசினார் என்றாலும் அது ஓரிரு நிமிடங்களை மிஞ்சவில்லை. டாக்டர் 1 வாரமாவது வீட்டில் முழு ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது என்று சொல்லியிருந்தார். அதற்கு பிறகு மறுபடி ஒரு முறை செக்கப்புக்கு வந்துவிட்டு பிறகு ஆஃபீஸ் போக ஆரம்பித்தால் போதும் என்று சொல்லியிருந்தார். மறுநாள் தான் ஓரளவு நன்றாக பேசும் தெம்பை அவர் பெற்றார். எல்லோரும் அவர் உடலை அவருடைய அண்ணன் குணப்படுத்தியது எப்படி என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார்கள். கனவு மாதிரி இருந்தது. திருநீறு மனம் வந்தது. கண்ணை திறந்து பார்த்தா அண்ணன் நின்றிருந்தான். அவன்கிட்ட கொஞ்சம் பேசினேன். பிறகு அண்ணா என்னை தொட்டான். அவ்வளவுதான். உடம்புல கரண்ட் பாஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. என்னால் தாங்க முடியல. மயக்கமாயிட்டேன். திரும்பவும் நினைவு வந்தப்ப அண்ணன் இல்லை. உடம்புல இருந்த சக்தியெல்லாம் போயிட்ட மாதிரி களைப்பு. ஆனந்தவள்ளி கேட்டாள், அண்ணன்கிட்ட என்னடா பேசின? பரமேஸ்வரன் ஈஸ்வரை பாசத்துடன் பார்த்தபடி சொன்னார். ஈஸ்வர் நம்ம அப்பா மாதிரியே இருக்கிறான்னு சொன்னேன். அதற்கு மேல் அண்ணனிடம் சொன்னது ஈஸ்வரை வைத்துக்கொண்டு சொல்ல ஒரு மாதிரியாக இருந்தது. அதுக்கு அவன் என்னடா சொன்னான்? எதுவுமே சொல்லலை. உயிரோடு இருந்தப்பவே நான் தான் அவன்கிட்ட ஏதாவது சொல்லிட்டு எல்லாத்தையும் பொறுமையாக கேட்டுக்குவானே ஒழிய அதிகமாக அண்ணன் பேச மாட்டான். இப்போவும் நம் பேசினப்ப புன்னகை செஞ்சான். இப்போதும் பரமேஸ்வரனுக்கு நினைவிருக்கிறது. கோபம் வந்துவிட்டால் ஈஸ்வர் பேச்சும் ஆனந்தவல்லி பேச்சு போல தயவு தாட்சணியம் இல்லாமல் கூர்மையாக இருக்கும் என்று அவர் சொன்னதற்குத்தான் அண்ணன் புன்னகை செய்தார். அதை சொல்லாமல் தாயை பார்த்து அவரும் சின்னதாய் புன்னகை செய்தார். ஏண்டா சிரிக்கிற? ஒன்றுமில்ல. உன் ரூமில் அவன் ஃபோட்டோ இருக்கா இல்லையா என்று கேட்டுவிட்டு ஆனந்தவல்லி மகன் அறையை நோட்டமிட்டவள் தனது அறையில் இருந்த அதே புகைப்பட பிரதி இங்கும் இருப்பது பார்த்து திருப்தி அடைந்தவளாக சொன்னாள். தினம் அவன் ஃபோட்டோவுக்கு ஒரு பூ வச்சு அவனை கும்பிடுடா. உனக்கு உயிர் கொடுத்தவன்டாவன், மறந்துடாதே. பரமேஸ்வரன் தலையசைத்தார். மீனாட்சி தந்தையிடம் சொன்னாள், பாட்டி ரூமில் பெரியப்பாவுக்கு பூ மாலையே போட்டிருக்காங்க. தினமும் ஒரு பூமாலை கொண்டு வர ஆர்டரும் போட்டாச்சு. பரமேஸ்வரன் சிரித்து கொண்டே தாயிடம் கேட்டார், பூமாலை அண்ணன் ஃபோட்டோக்கு மட்டும்தானா? அப்பா ஃபோட்டோக்கு இல்லையா? இல்லை என்ற ஆனந்தவல்லி அதை விளக்கப் போகவில்லை. ஈஸ்வர் இங்கு வந்த பிறகு கணவர் புகைப்படத்திற்கு மாலை போடுவதை அவள் நிறுத்தி இருந்தாள். அவரே மறுபிறவி எடுத்து கொள்ளுப்பேரனாய் வந்திருக்கிறார் என்று நம்ப ஆரம்பித்த அவளுக்கு இப்போது அவன் உருவில் வாழும் அவருக்கு மாலை போடுவது அவளுக்கு சரியாக படவில்லை. மகேஷ் பசுபதியை மனதிற்குள் திட்டி தீர்த்தான். செத்த பிறகு இந்த ஆளுக்கு ஏன் வேண்டாத வேலையெல்லாம்? ஆனால் வாயை திறந்து வேறு மாதிரியாக சொன்னான், எனக்கு இனிமே பெரிய தாத்தா தான் கடவுள். பரமேஸ்வரன் அவனை பாசத்துடன் பார்த்தார். மீனாட்சியும் மகனை பெருமையாக பார்த்தாள். குடும்பம் என்பது இப்போதுதான் முழுமையாக சந்தோஷமானதாக இருக்கிறது என்று பரமேஸ்வரன் நினைத்தார். சிறிது நேரத்தில் களைப்பில் அவர் கண்களை மூடிக்கொள்ளவே அவரை ஓய்வு எடுக்க விட்டுவிட்டு அவர்கள் எல்லோரும் வெளியேறினார்கள். பரமேஸ்வரன் ஈஸ்வர் இருவருக்கும் இடையில் உள்ள இறுக்கம் தளர்ந்து சிநேகம் வளர்ந்திருந்தது என்றாலும் எல்லாமே சரியாக விட்டது என்று நினைக்க ஈஸ்வரால் முடியவில்லை. மாரடைப்பில் இருந்து மீண்டு வந்த தாத்தா மீது அவனுக்கு பழைய கோபம் இருக்கவில்லைதான். அவன் அப்பாவுக்கும் அவருக்கும் இடையே இருந்த பந்தத்தை விமர்சிப்பதும் தீர்ப்பு சொல்வதும் தனக்கு தேவையில்லை என்ற முடிவுக்கு அவன் வந்துவிட்டதும் உண்மைதான். அவன் அப்பாவே குற்றம் சொல்லாத போது அவன் சொல்ல என்ன இருக்கிறது என்று நினைக்க ஆரம்பித்ததும் உண்மைதான். ஆனால் அதனாலேயே எல்லாம் சரியே என்று தவறு ஒன்றும் நடக்காதது போல நடித்து கொண்டோ நம்பிக்கொண்டோ இருக்க அவனால் முடியவில்லை. அவன் தந்தை இறந்த செய்தியை அவன் அம்மா அவரிடம் தெரிவித்த போது அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் நினைக்கையில் சவுக்கடிகளாகத்தான் இருக்கின்றன. இன்னும் இந்த வீட்டில் அவன் தாயிற்கு அங்கீகாரம் கிடைத்துவிடவில்லை. இந்த வீட்டின் பொது இடத்தில் இருக்கும் புகைப்படங்களில் அவன் தந்தைக்கு இடம் இருக்கவில்லை. அவன் வந்து பலவந்தமாகத்தான் அதை மாட்ட வேண்டியிருந்தது. அவனை முத்தமிட்டு சிநேகம் பாராட்டிய தாத்தா அவன் தந்தையை பற்றி இன்னமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. சொல்லப்போனால் மகனை பற்றிய பேச்சை கேட்டுத்தான் அவருக்கு மாரடைப்பே வந்தது. இந்த காரணங்கள் இருக்கையில் இதை அவன் வீடாக அவனுக்கு நினைக்க முடியவில்லை. சிவலிங்கமும் அவ்வப்போது அவன் எதிர்பாராத சமயங்களில் எல்லாம் காட்சி தருகிறதே ஒழிய அது இப்போது எங்கே இருக்கிறது என்றோ அதை நேரில் பார்க்க முடியுமா என்றோ அவனுக்கு தெரியவில்லை. எல்லாவற்றிற்கும் மேலாக விஷாலியின் நினைவும் அவனை பாடாய்படுத்துகிறது. நேற்று டிவியில் யாரோ இவன் பாடல் கேட்கும்போது மனம் பழைய இனிய நினைவில் லயித்து பின் ரணமானது. என்னதான் அவளிடம் அலட்சியமாக அவன் நடந்து கொண்டாலும் மனம் அவளை அலட்சியப்படுத்த மறுத்தது. இதையெல்லாம் நினைக்கையில் பேசாமல் இந்தியாவை விட்டு போய் அமெரிக்காவில் தன் வேலையில் மூழ்கி எல்லாவற்றையும் மறக்கலாம் என்று அவனுக்கு தோன்றியது. அவன் தன் முடிவை முதலில் மீனாட்சியிடம்தான் மெல்ல சொன்னான். மீனாட்சிக்கு மிக வருத்தமாகிவிட்டது. என்னடா ஈஸ்வர், 1 மாதம் இருப்பேன்னு சொன்னியே, 2 வாரம் கூட ஆகலையேடா? ஈஸ்வர் பொய் சொன்னான். அவசரமான வேலை ஒன்று வந்துருச்சு அத்தை, அதான். இப்போ போனால் என்னத்த, சமயம் கிடைக்கிறப்ப வந்தா போச்சு. மிக வெகுளியான மீனாட்சிக்கு கூட அவன் இப்போது போனால் வரமாட்டான் என்று புரிந்தது. அவள் எத்தனையோ சொல்லி பார்த்தாள். ஆனால் அவனோ போவதில் உறுதியாக இருந்தான். மறுநாள் தான் மாட்டிய அப்பா அம்மா படத்தை அவன் கலற்றினான். அதை ஏண்டா கலற்ற? ஆனந்தவல்லி திகைப்புடன் கேட்டாள்.
சும்மா தாத்தாவுக்கு பழைய நினைப்புகள் வரவழைக்க வேண்டாம்னு நினைக்கிறேன் பாட்டி என்று நல்ல விதத்தில் ஈஸ்வர் பதில் சொன்னான். இதை பார்த்து தானாடா அவனுக்கு பழைய நினைவுகள் வரணும்? ஆனந்தவல்லி கேட்டாள். இதை பார்த்தா இன்னும் அதிகமாக வரும் பாட்டி. இப்போ ஏதோ அவர் நிம்மதியாக இருக்கார். அப்படியே இருந்துட்டு போகட்டும். ஆனந்தவல்லி பெரும் அபாயத்தை உணர்ந்தாள். கோபப்படும் ஈஸ்வரே பரவாயில்லை என்று அவளுக்கு தோன்றியது. அங்கே இருந்தால் அத்தையும் பாட்டியும் ஏதாவது தர்ம சங்கடமாக கேட்டுக்கொண்டோ சொல்லிக்கொண்டோ இருப்பார்கள் என்று ஈஸ்வருக்கு தோன்றியது. எங்கேயாவது வெளியே போய் நிறைய நேரம் இருந்து வர நினைத்தான். அப்போதுதான் கணபதி நினைவு வந்தது. பக்கத்தில்தான் அவன் கிராமம். கண்டிப்பாக வரவேண்டும் என்று கேட்டுக்கொண்டது நினைவுக்கு வந்தது. எங்கோ பூஜை செய்து கொண்டிருப்பவன் எப்போது ஊர் திரும்புவதாக சொன்னான் என்பது நினைவிருக்கவில்லை. அவன் இல்லாவிட்டாலும் அவன் குடும்பத்தையும் அவன் பிள்ளையாரையும் பார்த்து வரலாம் என்று தோன்ற உடனடியாக கிளம்பினான். அவன் போன பிறகு மீனாட்சி பாட்டியிடம் ஈஸ்வர் அமெரிக்காவுக்கு போக தீர்மானித்திருப்பதை தெரிவித்தாள். ஆனந்தவல்லியின் பயம் உறுதியாகியது. பேத்தியிடம் வருத்தத்துடன் சொன்னாள், என்னடி இது, எல்லாம் சரியாயிட்டு வருதுன்னு நாம சந்தோஷப்படுறப்ப இவன் இப்படி விலக பார்க்கறான். மீனாட்சி ஈரவிழிகளுடன் பாட்டியை பார்த்தாள். ஏண்டி, உங்க அப்பங்கிட்ட இதை சொன்னியா? இல்லை என்று மீனாட்சி தலையசைத்த போது பரமேஸ்வரனின் குரல் கேட்டது. எதை சொன்னியான்னு கேட்குறம்மா? பரமேஸ்வரன் மெல்ல நடந்து வந்து தாய் அருகே உட்கார்ந்தார். ஆனந்தவல்லிக்கு மகன் உடல்நிலை எந்த அளவு தேறியிருக்கிறது என்று உறுதியாக தெரியவில்லை. சொல்லலாமா வேண்டாமா என்று தயங்கியவள் மெல்ல சொன்னாள், ஈஸ்வர் சீக்கிரமே அமெரிக்கா போறானாம். அவனுக்கு ஏதோ அவசர வேலை இருக்காம். அவள் குரலில் துணித்த பெரும் வருத்தம் பரமேஸ்வரனுக்கு அர்த்தம் இல்லாததாய் தோன்றியது. இதுக்கு ஏமா வருத்தப்படுற? போய் வேலையை முடிச்சுட்டு வரட்டும் என்றார். ஆனந்தவல்லி ஒன்றும் சொல்லவில்லை. பரமேஸ்வரன் தாயையும் மகளையும் பார்த்தார். இருவரும் அவனை சிறிது காலம் கூட பிரிய வருத்தப்படுகிறார்கள் என்று நினைத்தார். அவர் பார்வை சுவரில் இருந்த படங்களுக்கு வந்து அங்கேயே நிலைத்தது. அங்கே சங்கரின் படத்தை காணவில்லை. அவர் மறுபடி தாயை கூர்ந்து பார்த்தார். சிறிது தயங்கிவிட்டு ஆனந்தவல்லி மகன் கையை பிடித்து கொண்டு உணர்ச்சி பூர்வமாக சொன்னாள், பரமேஸ்வரா, ஒரு காலத்தில் நீ உன் மகன் உன்னை பிரிஞ்சு அமெரிக்காவுக்கு போக விட்ட. அவனை திரும்பவும் நீ பார்க்க முடியாமையே போயிடுச்சு. இப்போ உன் பேரன் போனா இவனையும் நீ திரும்ப பார்க்க முடியாதுடா. இவன் கண்டிப்பாக திரும்ப வரமாட்டான்டா. இவனையும் நீ கை நழுவ விட்டுடாதே. பரமேஸ்வரனுக்கு புரிந்தது. அத்தியாயம் 55 முடிவடைந்தது. மீண்டும் அத்தியாயம் 56 சந்திப்போம். நன்றி, வணக்கம்.